பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி டே 5ங்க. இன்றைக்கி சண்டே, அதுமா காலங்காத்தால ஏஞ்சிட்டேங்க. காலங்காத்தால ஏஞ்சிட்டு பேக்கிங் மெட்டீரியல்லாம் வாங்கலைன்னு சவுகார்பேட்டு கிளம்பிட்டேங்க. ஆர்வக்குள்ளார் மாதிரி சவுகார்பேட்டு காலங்காத்தால போய்ட்டு அங்கே கடை எதுவுமே திறக்கலைங்க. அப்புறம் அவங்க 11 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க ஆண்டர்சன் ஸ்ட்ரீட் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ அங்கே தான் பேக்கேஜிங் மெட்டீரியல் எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா கடை ஓப்பன் பண்ணல, ஒரு 10-15 கடை ஓப்பன் இருந்துச்சு. நானும் ஒரு 4-5 கடை விசாரித்து பார்த்தேன். ஆனால் எதுவுமே ரேட் எதுவுமே கட்டுப்படி ஆகலை. அப்புறம் ஒரு சின்ன கடையில் கேட்டேன், விசாரித்தேன். அப்புறமா அங்கே பெரிய பேக்கேஜிங் சைஸ் ஒரு 100 பீஸு, மீடியம் சைஸ் ஒரு 100 பீஸு, அப்புறம் தேவையான டேப்லாம் வாங்கிட்டேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட் டேப் அங்கே கேட்டேன். ஒயிட் கலர் தான் இருக்குன்ட்டாங்க. நான் பிளாக் கலர் கேட்டேன், அது கிடைக்கல. சரி, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் பபுள் ட்ராப்பும் வாங்கினாங்க. அங்கே 45 மீட்ரு 300 ருபீஸ் தான் விற்றுருந்தாங்க. அப்புறம் பபுள் ட்ராப்பும் வாங்கிட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துட்டேங்க. அப்புறம் வீட்டுக்கு செம்ம டயர்டு, வெயில் வேறையா. அப்போ வீட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக நான் பண்ணேன். லிஸ்டிங்லாம் கொஞ்சம் வேலை இருந்தது, சில எரர்லாம் வந்துச்சு. லிஸ்டிங்கில் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் வீட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது அதிசயமாக அமேசானில் ஒரு ஆர்டரு வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர், ஒரே ஒரு ஆர்டர் அமேசானில் வந்துச்சு. அமேசானில் ஆர்டர் வரத அப்புறம் தான் அப்பா அப்படி மூச்சு விட்டேங்க. அப்புறம் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் இன்றைக்கி ஒரு 8 ஆர்டர் வந்துச்சு. மீஷோவில் 2 ஆர்டர், அமேசானில் ஒரு ஆர்டர். ஸோ டோட்டலாக இப்போ வரைக்கும் 11 ஆர்டர் வந்திருக்கு. நாளைக்கு இந்த ஆர்டரில் நம்ம ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணி பேக் பண்ணி பிரிண்ட் எடுத்து அனுப்புனாங்க. இன்றைக்கி அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.